வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவின் தொகுதிகளை குறிவைக்கும் இந்த கட்சிகள் கதை முடிந்தது. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, தற்பொழுது அதிமுகவின் தொகுதிகளாக கொங்கு மண்டலம் இருக்கிறது. மிகவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மற்ற தமிழகத்தில் மற்ற தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரிவை அதிமுக ஏற்பட்டிருந்தாலும் கூட கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் பலம் தனி சாம்ராஜ்யமாக இருக்கிறது. அதை தட்டி தூக்க வேண்டும், நம் பக்கம் இழுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதற்கான வேலைகளை தீவிரமாக பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா கரூரில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு என்று ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய ஒரு திட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் மாற்றுக் கட்சியினர்களை தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இணைத்து கொண்டே இருக்கிறார். முக்கியமாக கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவை திரட்டுறாங்க திமுக. ஆனால் தற்பொழுது அதிமுக அங்கே பலவீனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா திமுக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாஜகவும் பார்த்திங்கன்னா அதிமுகவின் தொகுதிகளை ஒரு பக்கம் குறி வைக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கப்படுகிறது. என்னவென்றால் 2021 சேலம் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை பாஜக கேட்டதாக பார்த்திங்கன்னா ஒரு அப்பவே கூறப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா ஆனால் கொங்கு மண்டலத்தில் மட்டுமே அவர்களுக்கு வாய்ப்பளித்தது அதிமுக. ஆனால் இந்த முறை விடக்கூடாது என்ன ஒரு நோக்கத்தில் சேலத்தில் டெல்லி தலைவர்களை வைத்து கூட்டங்களை நடத்தி வருவதாக பாஜக அதற்கான முடிவுகளையும் ஆயத்தமாகி வருகிறது. ஏன்னா சேலத்தில் தனது கோட்டையாக கருதும் இபிஎஸ் அவர்கள் அதாவது எடப்பாடி அவர்கள் இடத்திலே பார்த்திங்கன்னா பாஜக கால் முனைக்க பார்க்கிறது. அது எடப்பாடிக்கு கடுப்பில் தான் இருக்கிறார் இந்த ஒரு தகவலை கேட்டவுடன். ஏன்னா பாஜக சேலத்தில் இபிஎஸ் வாய்ப்பு அளிப்பாரா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய சொந்த ஊராக கருதப்படும் சேலத்தில் அவருடைய முழு ஆதரவும் அவருக்கு வரணும், அதிமுகவும் வரணும், அவருடைய தலைமையிலுக்கு வரணும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. இங்கே பாஜக கால் ஒன்றை பார்த்துச்சுன்னா அவங்க மொத்தம் தன் பக்கம் திருப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கான ஆதரவு இவருக்கான பார்த்திங்கன்னா முழு ஆதரவு சப்போர்ட் இருக்கிற ஒரே ஒரு மாவட்டமாக அது இருக்கிறது. ஸோ அதையும் எடுத்துட்டாங்கன்னா மொத்த ஆதரவு முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு கடுப்பில் தான் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். ஸோ அதனால் பாஜகவுக்கு இடம் கொடுப்பாரா அப்படின்றது தெரியவில்லை. ஆனாலும் ஒரு பக்கம் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து திமுகவும் இருக்கிறது, பாஜகவும் இருக்கிறது. பாஜக இவங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால அந்த தொகுதியை விடாமல் கேட்பாங்க. திமுக இவர்களை தோற்கடிக்கிறதுக்காக என்னென்ன திட்டங்களை வகுத்து தற்பொழுது அதிமுகவுக்கு ஆட்டத்தை காமிக்கப் போகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரியவில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த தொகுதிகளை குறிவைத்து தான் மற்ற கட்சிகள் பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்றது மட்டும் உண்மைத்தன்மை இல்லாமல் தெரிந்துகிறது. அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இந்த ஒரு தகவல் மாறிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.